தேர்ஸ்டே மார்னிங் காலையில 6:30 மணிக்கே கோயிலுக்குலாம் வந்துட்டோம். சண்டே அன்னைக்கு இந்த குட்டி பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சு காது குத்த போறாங்க. இந்த குட்டி பாப்பா யாருன்னு என் ஹஸ்பண்டோட தம்பி பொண்ணு. அதனால இன்னைக்கு ஒரு 4 கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கும்பிட்டு போலான்ட்டு நாங்க ஒரு 4-5 ஃபேமிலிக்கு பக்கமா வந்திருந்தோம். நம்ம என்னதான் ஒர்க்ல பிஸியா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ல வந்து சுத்திக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேதரிங் டைம்ல நம்ம சொந்தக்காரங்களை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறப்போ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஹாப்பியா இருக்கும். எங்களோட குலதெய்வ கோயில் ஒரு 3 கோயிலுக்கு நாங்கள் போவோம். அதில் ஒரு கோயில் வந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் சாமி ஒரு பக்கமாக இருந்தது, அங்கே பார்த்து கும்பிட்டு மீதி 2 கோயிலெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டிலேயே புளி சாதம் தயிர் சாதம்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே என் பசங்க 2 பேருமே அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு டெய்லி கிணத்துக்கு போயிடுறாங்க நீச்சல் அடிக்கிறதுக்கு. பெரிய வந்து ஆல்ரெடி நீச்சல் கற்றுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். சின்ன வந்து இன்னும் கற்றுக்கல, இப்போதான் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான். இன்னுமே அவனுக்கு தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்கிறதுனா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவங்க தாத்தாவையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். சென்னை திரும்பி போகிறதுக்குள்ளே நீச்சல் சீக்கிரம் அவன் கற்றுக்குவான்னு தான் நினைக்கிறேன்.